ஹே ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு செம்ம சைட் டிஷ்ஷோட தான் வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி சமைக்கிறது பார்ப்போமா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து நான் ஸ்மால் ஆனியன் கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் கீரை போட்டு மட்டனோடு சேர்ந்து ஒரு மிட்டா சட்னி பண்ணலான்றதை அதுக்காக ஸ்மால் ஆனியன் கட் பண்ணேன். பட் இந்த டிஷ்ஷே வந்து வேறையாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, வெறும் மட்டன் கிரேவியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பெரிய ஆனியன் கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 பெரிய ஆனியன், 3 ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 1. நான் வந்து பெருசாக இருந்தாலும் 1 எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 3 கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து குக்கரை வச்சுருங்க. ஆயிலை ஊற்றிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி பதம் வரும். அந்த இதில் வந்து ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அது வெடிக்கிறதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு டொமேட்டோ வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து 400 கிராம் மட்டன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பேஸ்ட் இந்த குவான்டிட்டி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ ஆனியன் வந்து நீங்கள் 1/2 kgக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அதை வந்து வதக்கிட்டு இதில் வந்து தண்ணி விட்டுற ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் வந்து 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1.25 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அது போகிறதுக்குள்ளே இங்கே பொட்டேட்டோவை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் பொட்டேட்டோவாக இருந்துச்சுன்னா 1, மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு 2 பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோவில் வந்து ஷோ பண்ணியிருப்போம். அந்த சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து கோகனட் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். பெரிய கோகனட்டாக இருந்தால் ஒரு 1/2 மூடி போதும். இல்லை சின்ன கோகனட்னா ஒரு கோகனட் ஃபுல்லாக பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்ரு அது நல்லா கொதிச்சு வந்து எண்ணெய் லைட்டாக வர மாதிரி இருக்கும். எண்ணெய் வராது, லைட்டாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்து வாட்ரு வந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது 1/2 kg மட்டனுக்கு 1/2 லிட்டர் வாட்டர்ன்ற கணக்கு. நீங்கள் வந்து அதே மாதிரி 1 kgக்கு டெவலப் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு இறக்கினீங்கன்னா சுட சுட சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். பாய் பாய்.